அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் குறிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை நாளாக இருக்க போகிறது. ஒரு விடுதலையை அனுபவிக்கிற, நிரந்தர விடுதலையை அனுபவிக்கிற நாளாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் இவர். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் இவர். வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் இவர். ஒருவேளை கடன் இருக்குமா, கடனிலிருந்து விடுதலையா, எந்த விஷயத்துல உங்களுக்கு விடுதலை தேவையோ இந்த நாளிலே இந்த தேவன் விடுவிக்கிறவராய், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப இந்த நாள் உங்க வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்கிற நாளாக இருக்க போகிறது. லூக்கா 13:10-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவாலயத்திலே இயேசு இருக்கிறார், ஜெபாலயத்திலே. அப்ப 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்ப 18 வருஷ போராட்டம், நீண்ட ஆண்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்கள வீக் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட், பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அது நிமித்தமா எப்படி ஆயிடுச்சுன்னா, அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி. அப்ப அந்த அம்மாவால நிமிர முடியாது. எத்தனை வருஷம்? 18. இது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. அது சாதாரண படிச்சுட்டு போயிடுறோம். 18 வருஷமா அவங்க குனிஞ்சே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு 18 நிமிஷம் இருந்து பாருங்களேன், வாய்ப்பே இல்லை, கஷ்டம். அந்த அம்மாவால தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. தலை குனிந்து நடக்கிறாங்க. ஏன்? நிமிரக்கூடாத கூனி ஆயிட்டாங்க. ஏன்? பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களுடைய ரூட் இஷ்யூக்கு போய் உங்களை சரி செய்யறார். ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரிந்திருந்ததுக்கு இந்த அம்மா என்ன பிரச்சனை. எல்லாரும் பார்த்து அந்த அம்மா கூணு விழுந்துருச்சு, இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா கூனி, இந்த அம்மா நிமிர முடியாது இப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா இயேசுக்கு அவருடைய ரூட் தெரியுது. ஏன்னா அவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். 16 வசனம் போட்டு பாருங்க. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் குமாரத்தி, சுகம் இவருடைய சொத்துரிமை. சாத்தான் இவளை கட்டி வச்சுட்டான். பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்தது. எனவே சொன்னார், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த காரியம் உன்னை பலவீனப்படுத்துதோ அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை நான் தருகிறேன். உன்னுடைய ரூட் இஷ்யூக்கே நான் போய் உன்னை சரி செய்கிறேன். நீ விடுதலையாகி விட்டாய். என் விடுதலையை பெற்று விடுதலையோடு வாடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இனி உங்க வாழ்க்கையில தலை குனிவு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எந்த காரியத்து நிமித்தம் நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்களோ இந்த இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். விடுதலை நிச்சயம். இது வேத சத்தியம். உங்க வாழ்க்கையில இன்று ஆவியானவர் தரும் விடுதலையை உங்கள் சரீரத்திலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்களுடைய சூழ்நிலைகளிலும் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள், விடுதலையோடு வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.